கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை ஆற்றுத் திருவிழாவின் போது ஹீலியம் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் தை திங்கள் 5ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தென்பெண்ணை ஆற்றில் குவிந்தனர். ஆற்றுத் திருவிழா முடிந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மணலூர்பேட்டை வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆஞ்சநேயர் கோயில் சந்திப்பில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் கேஸ் பலூன் விற்பனை செய்யும் தற்காலிக கடையை அமைத்திருந்தார். வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஹீலியம் கேஸ் சிலிண்டர் எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. இந்த கோர விபத்தில் ஒருவர் 2 கால்களை இழந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். 18க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவங்க கூட ரோட்டில் போய் நாங்கள் நடந்து ஓரமாக தான் போயிட்டு இருந்தோம். மொத்த பேருக்கு மேடி மேடம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், கள்ளக்குறிச்சி MP மலையரசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் தர்பகராஜ், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். கொண்டு பலூன் நிரப்புவதற்காக செய்யப்பட்ட அந்த வேலை என்பது ஒரு சிலிண்டர் வெடித்து ஒரு 19 நபர்கள் பாதிக்கப்பட்டனர். ஒரு நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். 7 நபர்கள் ஒரு கடுமையான காயம் இருந்ததன் பேரில் வேலூர் CMCக்கு ரெஃபர் செய்யப்பட்டுள்ளது. 11 நபர்கள் இங்கு சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களுடைய நிலையும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம், திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அதுக்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது.